கல்யாணம் 2 வருஷம் ஆகுது. எனக்கு இல்லாத கொடுமைதான் செஞ்சாங்க. நீங்களே ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா இருக்கல. உங்க வீட்டை எழுதி பத்திரம் வாங்கிட்டு வா, 10 லட்சம் ரூபாய் நான் காசு வேணும் எனக்குன்னு சொல்லிட்டு அடிவெல்லாம் அடிச்சாங்க. ரொம்ப கொடுமைப்பட்டாங்க. சாப்பாடு கூட சரியா போடல. வரதட்சணை கொடுமை என புகார் கொடுக்க ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரெச்சரில் படுத்துக்கொண்டே ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த பெண்மணி. என் பேக் சைடுல எனக்கு இடுப்பு பகுதி உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு. இந்த நிலைமையில கூட என்ன பார்க்காம இருக்காங்க. எப்படி அது பண்ணது அவங்க தானே. மாடியில இருந்து என தள்ளி விட்டு கொடுமைப்படுத்தி இருக்காங்கன்னு கண்ணீரோடு கொடுக்கப்பட்ட புகார் சூழ்ந்து நின்ற பொதுமக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம். தமிழகத்துல எந்த பெண்ணிற்கும் இந்த வரதட்சணை கொடுமையால மாநிலம் தள்ளப்படக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். வரதட்சணை கொடுமையில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட காவல் துணை ஆய்வாளரின் மகன். எவ்வளவு நாள் ஆகுதுமா உங்களுக்கு? 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுதுங்களா? குழந்தை இருக்குங்களா? இது எதுவுமே ஓகே. கொடுமை தான் நடந்தது. எதுவுமே நடக்கல. வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாம ராசி கேட்டவா அந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க, அடிச்சாங்க. ரொம்ப கொடுமை. யாரு பண்றாங்கம்மா? மாமியார்